அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் சிறுமியை கடத்தி வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞர் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞர் மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குமாரபாளையம் பகுதியில் தங்கி வேலை செய்து வந்த இளைஞர் அவர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி விவரம். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 7 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கிடைத்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்து நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையிலான தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில குமாரபாளையம் எடப்பாடி சாலை பகுதியில ஒரு இடிந்த வீட்டிற்குள் அந்த குற்றவாளி இருந்ததை பொதுமக்கள் கண்டறிந்து உடனடியாக குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்து குற்றவாளி கைது செய்திருக்கின்றார். இந்த நிலையில இந்த குற்றவாளி யார் என்கின்ற ஒரு விளக்கம் என்பது தற்போது நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சேலம் மாவட்டம் ராஜேந்திரன் மகன் மணி என்கின்ற மணிகண்டன், வயது 27 என்பவர் தற்போது இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த மணிகண்டன் குமாரபாளையம் பகுதியில தங்கி ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கி கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்தது தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு குற்றவாளியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குற்றவாளி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவதுடன் வழக்கு விசாரணை துரிதமாக நடைபெற்று உரிய அதிகபட்ச தண்டனை பெற்று தரப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதுபோன்ற குற்றச்செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது சட்டத்திற்குட்பட்டு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.